சிவகங்கை மாவட்டம் வேலுநாச்சியார் பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல நண்பர்களே. ஒரு வேலையாக வந்திருந்த நண்பர்களே இங்கே உள்ளே போகலான்னு பார்த்தா கேட்டு மூடி இருந்தது. உள்ளே இருந்தவர் சொன்னார், அது பின்பக்கமாக வாங்க அப்படின்னாரு. அந்த மஞ்சள் போர்டுக்கு பின்பக்கமாக ஒரு வழி இருக்குது, உள்ளே போனோம் அப்படின்னா அந்த வழிக்கு உள்ளே அந்த கேட்டு உள்ளே போயிடலாம், அந்த கோட்டைக்குள்ளே போயிடலாம். உள்ளே போய் பார்த்தா அவங்க வாழ்ந்த இடம், அவங்க வாழ்ந்த அரண்மனை, பின்னாடி அவங்க கோயில் எல்லாமே இருந்தது. வரலாறை பார்த்தா அவங்களுடைய கணவரை வந்து வெள்ளைக்காரர்கள் காளையார் கோயிலில் வச்சு கொண்டிருக்காங்க. பழிக்கு பழி வாங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சபதம் எடுக்கிறாங்க. கூட வந்து பெரிய மருது சின்ன மருதுடைய உதவியை கொண்டு மறைமுகமான தேடல்களை தேடிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வெள்ளைக்காரங்கிட்ட இருக்கிற நவீன ஆயுதங்களை வச்சுருக்கிறதுனால நம்மளால் கத்தி கபடா வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போது மைசூர் மன்னர் ஐதர் அலியிடம் கடிதம் அனுப்புகிறாங்க. பதில் வராத காரணத்தினால திண்டுக்கல் கோட்டைக்கு அவர் வந்திருக்காரு. அதை செய்தி அறிஞ்சு என்ன பண்ணுறாங்க, 3 பேரும் போகிறாங்க. போய் அவர் இடத்துல முறையிடுறாங்க. அவரும் தர மறுக்கிறாரு ஆரம்பத்தில். ஆயுதங்கள்னால் என்ன சாதாரணமாக நினச்சிக்கிட்டிங்களா, நான் எவ்வளோ சிரமப்பட்டு அதை நான் சேகரிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய சம்பவத்தெல்லாம் சொல்லி காட்டியிருக்காங்க, நடந்ததெல்லாம். அப்போ தான் அவங்க முகத்தை பார்த்துட்டு இவரே வியந்து போயிருக்காரு. ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு, அதுவும் அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த 6 லாங்குவேஜில் உருதுல அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசியிருக்காங்க. அவர் வியந்து போயிருக்காரு. என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியா அப்படின்ட்டு. அப்புறம் சமரசமாகி உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கி, துப்பாக்கி ஆயுதங்களை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இவங்களும் அதை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் பெண்களை தான் தயார் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலில் வந்து பின்னாடி இருக்க கோயிலில் வந்து விஜயதசமி தர்ஷினி அன்னைக்கு வந்து பெண்கள் பூஜை பண்ணுற ஒரு விசேஷமான ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் போல் இருக்கு. அந்த ஃபெஸ்டிவலில் பெண்களாக இந்த பயிற்சி பெற்ற படை வீரர்கள் ஆயுதங்களோடு உள்ளே போயிருக்காங்க. வெள்ளைக்காரனுடைய அந்த ஆயுத கிடங்கை அழிக்கணும் அப்படின்னா லேசில் முடியாத ஒரு காரணத்தினால படைத்தளபதி குயிலி என்ன பண்ணுறாங்க, தன் கூட இருக்கிற படை வீரர்கள் உள்ள ஒரு 20 பேரை மட்டும் உள்ளே கூட்டு போய் அவங்க கையில் அந்த அகல் விளக்கை கொடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி அவங்க மேலே ஊற்றிக்கிட்டு உள்ளே போய் கொளுத்திக்கிட்டு அந்த ஆயுத கிடங்குகளை வெடித்து சிதற செய்கிறாங்க. மிச்சமுள்ள படை வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் இருக்கிற வெள்ளைக்காரர்களை வெட்டியே சாய்க்கிறாங்க, வீழ்த்துறாங்க. துப்பாக்கியாலும் சுட்டு கொல்றாங்க. கொண்டு அந்த என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோட்டையை மீட்டு எடுக்கிறாங்க. மீட்டு எடுத்து 8 வருட 10 வருட காலங்கள் அந்த ஆட்சி புரிகிறாங்க. திரும்ப சிவகங்கையை மீட்டு எடுக்கிறாங்க. எடுத்து 10 வருஷ காலம் வாழ்ந்து அதுக்கப்புறம் அவங்க வயது முதிர்ந்து அதுக்கப்புறம் காலமாகறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நண்பர்களே. இந்த வேலுநாச்சியார் அம்மையாருடைய வரலாறை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஒரு கண் கலங்க வைத்த ஒரு